ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் ரெசிபி. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. 2 பெரிய பூண்டு எடுத்து உரித்து க்ளீன் பண்ணி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஷ்ரூம் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 மஷ்ரூமாக முழுசாக எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி எடுத்துக்கோங்க. சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் கம்பல்சரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், சீரகத்தூள், மிளகாய் பொடி, தனியா பொடி சேர்ந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள், மஷ்ரூமை தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. பீல் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மைதா எடுத்துக்கோங்க, பால் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் சாஸ்க்காக பண்ணுறது. பேனை வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் ஆயில் தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். பாதி பூண்டு எடுத்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க எண்ணெயில். மீதி பூண்டு சாஸ்க்காக எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு ஸ்பைசஸ் போட்டுடலாம். மிளகாய் பொடி, தனியா பொடியை சேர்த்து போட்டுக்கோங்க. சீரகத்தூள், கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே தக்காளி பியூரியை ஊற்றிடுங்க. தக்காளி அரைச்சதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். லிட் போட்டு மூடி வச்சிருங்க. அப்பப்போ எடுத்து வதக்கி விட்டுக்கோங்க, அடி பிடிக்கக்கூடாதுல்ல. அப்பப்போ மூடி போட்டு எடுத்து வதக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் பிரியும் போது கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் சேர்த்து நல்லா வதங்கினதும் மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமில் கொஞ்சமாக தண்ணி வெளியே விடும், அதனால மஷ்ரூமை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும், நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகட்டும். அப்பப்போ எடுத்து கரண்டியால் கிளறி விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கோங்க, போடலனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடணுன்றதுக்காக, க்ரீமி டெக்ஸ்சர் வர்றதுக்காக சீஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா சீஸை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க.
மஷ்ரூம் எடுத்து உள்ள பட்டரை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். சீஸ் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. பட்டர் தடவிட்டு நீங்கள் நேராகவே மேலே ஸ்டஃப் வச்சுக்கலாம். இப்போ பட்டர் போட்டு கொஞ்சமாக முந்திரியை சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி வதங்கினதும் எடுத்து வச்சுட்டு அதிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் எடுத்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சைட்லலாம் குக் ஆகுற மாதிரி திருப்பி விட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பட்டரில் இது கொஞ்சம் குக் ஆகிடணும். குக் ஆனதும் கொஞ்சம் வளவலன்னு ஆகிடும். கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பட்டர்லேயே கொஞ்சமாக கார்லிக் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சமாக வதங்கினதும் மைதா எடுத்து ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒயிட் சாஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இந்த டெக்ஸ்சர் வந்ததும் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 2 செகண்ட் குக் ஆனதும் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் வாங்க. ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தியோட சர்வ் பண்ணுங்க. என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.